ஜே.பி. நட்டா வாஜ்பாய் காலத்தில் RSS உதவி தேவைப்படக்கூடிய இடத்தில் நாங்கள் இருந்தோம், இப்போது வளர்ந்து விட்டோம் என்கிற ரீதியில் கருத்து தெரிவித்திருந்தார். RSS தலைவர் மோகன் பாகவத் உண்மையான சேவகர் அகங்காரமாக நடந்து கொள்ள மாட்டார், யாரையும் புண்படுத்த மாட்டார், பொது வாழ்வில் நாகரிகத்தை பேணுவார், எதிர்கட்சியை எதிரி கட்சியாக ஆளும் கட்சி கருதக்கூடாது என்றார் மோகன் பாகவத். RSS அதிகாரபூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் ரத்தன் சாரதாவின் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. பிஜேபியின் களப்பணி அமைப்பு அல்ல RSS. களத்தில் கடும் உழைப்பின் மூலம் மட்டுமே இலக்குகளை எட்ட முடியும். சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் படங்களையும் பகிர்வதால் மட்டுமே சாதித்து விட முடியாது. காவி பயங்கரவாதம் என்றெல்லாம் பேசி வந்த காங்கிரஸ் பிரமுகர்களை பிஜேபியில் சேர்த்ததும் கட்சியின் பெயரை சேதப்படுத்தியது. இந்த நடவடிக்கையால் RSS அமைப்பினரும் வேதனை அடைந்தனர் என்று ரத்தன் சாரதா குறிப்பிட்டுள்ளார். RSS-க்கு நெருக்கமான ஒருவரை தேசிய தலைவர் ஆக்குவதன் மூலம் RSS உடன் பழைய நெருக்கத்தை கொண்டு வர முடியும் என்று பிஜேபி தலைவர்கள் கருதுகின்றனர்.